எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல் அன்ஸ்கிரிப்டட் vlogs. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டுமே இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஃப்ரைடே மார்னிங் 5:30 ஆகுது. என்னடா காலையில் இவ்வளோ ஃபுட்டெல்லாம் பேக் பண்ணிவிட்டு எங்கே போக போகிறேன் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு அழகான ஒரு வில்லேஜ் தான் போக போகிறோம். நாங்கள் மட்டும் போகிறதுன்னு இல்லாமல் உங்களுக்கும் அது எவ்வளோ அழகான ஒரு இடம் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். நாங்கள் இன்றைக்கி ஒன் டே ட்ரிப் தான் பிளான் பண்ணியிருக்கோம். பட் எதுக்கு இவ்வளோ ஃபுட்டு எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? எங்களுக்கு வெளியில் சாப்பிட்ற இந்த யூஎஸ் ஃபுட்டை விட ட்ராவல் டைமில் நம்ம வீட்டு சாப்பாடு சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால தான் ஃபுட்டெல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். இன்றைக்கி கிளைமேட் ரொம்பவே மூடியாக இருக்குது. மழை வராமல் இருந்தால் சரிதான். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. இன்னைக்கு காலையில இருந்து ஒரு ஆள் பயங்கர சேட்டை பண்ணிட்டு இருக்கு. இந்த ட்ரிப் எங்களுக்கு எப்படி போக போதோ தெரியல. இவருக்கு இதான் வேலை. நாங்க எங்க ட்ரிப்பை நல்லபடியா ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எங்க கம்யூனிட்டிக்குள்ள போய்கிட்டு இருக்கீங்களே பாருங்க, செரி பிளாசம் ட்ரீலாம் எவ்வளோ அழகா இருக்கு. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. மண்டை ஒரு தினுசா இருக்க, அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டை. என் ஹஸ்பண்டுக்கு ஸ்ட்ரைட்டாக ட்ரைவ் பண்ண பிடிக்காது. ஸோ அதனால் ஒரு குட்டி பிரேக் எடுக்கிறதுக்காக ரெஸ்ட் ஏரியாவில் காரை பார்க் பண்ணியிருக்கோம். எனக்குள்ள ஏகப்பட்ட பவர்ஸை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கேன்டா. இடையில் 1 மணி நேரம் உணவு விடுமுறை வேறு. 3 hours டிரைவுக்கு அப்புறமா நம்ம அந்த பிளேஸை ரீச் ஆகிட்டோம். நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா மிச்சிகன் ஸ்டேட்டில் உள்ள ஒரு ஹாலண்ட் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். அந்த பிளேஸில் என்ன ஃபேமஸ் அப்படின்னா, நம்ம இப்போ ஸ்ப்ரிங் சீசனில் இருக்கோம். ஸோ மே 1st வீக்கில் ஸ்ப்ரிங் சீசனில் டூலிப் ஃபெஸ்டிவல் நடக்கும் ஹாலண்டில். டூலிப் ஃபெஸ்டிவல் நெதர்லாண்டில் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நம்ம அங்கே போக முடியாட்டிலும் மிச்சிகன் ஸ்டேட்டில் இருக்கிறவங்க ஹாலண்ட் பிளேஸில் நம்ம அந்த டூலிப் ஃபெஸ்டிவலை பார்த்துக்கலாம். நம்ம இப்போ ஹாலண்டில் இருக்கிற டச் வில்லேஜுக்கு தான் வந்திருக்கோம். இதோட நேம் நீலிஸ் டச் வில்லேஜ். இங்கே நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, 18th centuryல டச் வில்லேஜ் எப்படி இருந்துச்சோ ஸோ அதே மாதிரியே இவங்க ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. இங்கே நம்ம பார்க்குற எல்லா விஷயங்களும் நம்ம நெதர்லாந்தில் டச் வில்லேஜ் எப்படி இருக்குமோ ஸோ அதே மாதிரியே ரீக்ரியேட் பண்ணி நம்ம நெதர்லாந்து போய் பார்க்குற மாதிரியே இருக்கும். இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இவங்க உட்டன் ஷோ இங்கேயே மேக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா சீஸ் மேக் பண்ணுறது, அதுக்கப்புறம் அவங்களோட ட்ரெடிஷ்னல் டான்ஸ் இங்கே ரொம்பவே ஃபேமஸ். அதை பார்க்குறதுக்காகவே பல இடங்கள்ல இருந்து இந்த பிளேஸ்க்கு எல்லாரும் விசிட் பண்ணுவாங்க. நாங்கள் இப்போ அவங்களோட உட்டன் ஷூ ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த ஷூ மேக்கிங் அவங்க செஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னு. இங்கேயே அவங்களோட ஃபேக்ட்ரியும் இருக்குது. இவங்க வெளியில் செஞ்சு எதுவுமே எடுத்துகிட்டு வரதெல்லாம் இல்லை, நம்ம கண்ணு முன்னாடியே ஷூ எப்படி மேக் பண்ணுறதுன்னு சொல்லி காமிப்பாங்க. அதுக்கு தனியாக இங்கே ஃபேக்ட்ரியும் இருக்குது. அங்கே நிறையா ஷூ சைஸஸுமே வச்சுருப்பாங்க. நமக்கான ஷூ சைஸ் நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நம்மக்கிட்ட டிசைன் கேட்டு அவங்களே அதை டிசைன் மேக் பண்ணியும் கொடுப்பாங்க. நம்ம அதை வாங்கிக்கலாம் பேமெண்ட் கொடுத்து. இவங்க இந்த டச் வில்லேஜோட சின்ன சின்ன விஷயங்களை கூட ரீக்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அது பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்குது. நம்ம ஒரிஜினலாகவே அந்த வில்லேஜ்குள்ளே போய் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் எங்களுக்கு இருந்துச்சு.
அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்குமே வந்துட்டு நிறைய ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ரைட்ஸுமே வந்துட்டு இருக்குது. நான் அதை உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக காமிக்கிறேன். ஸோ நாங்கள் இப்போ வந்துட்டு அவங்களோட ட்ரெடிஷ்னலான டான்ஸ் பார்க்குறதுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். பயங்கர பேக்டாக இருக்குது. ஸோ 2 hours ஒன்ஸ் வந்துட்டு அவங்க டான்ஸ் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. நாங்களும் அவங்களோட டான்ஸை பார்க்குறதுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு அவங்களோட காஸ்டியூம் பற்றி வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த டான்ஸோட மெயின் ஹைலைட் என்ன அப்படின்னா அவங்களோட ஷூ தான். இவங்க மேக் பண்ணுற உடன் ஷூவை போட்டுட்டு தான் இவங்க வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸே பண்ண போகிறாங்க. என்னை எப்படியாச்சும் காப்பாத்துரு. நெக்ஸ்ட் நாங்கள் வந்துட்டு அந்த வில்லேஜுக்குள்ளே இருக்கிற ஒரு பெட்டிங் ஜூக்கு தான் வந்து போயிருந்தோம். அங்கே வந்துட்டு நிறைய சிக்கன்ஸ், அப்புறம் வந்துட்டு ரேபிட், அது எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பாப்பாவுக்கு வந்துட்டு ரேபிட்னால் ரொம்பவே பிடிக்கும். அவள் வந்துட்டு அந்த பிளேஸை விட்டு வெளியே வரவே இல்லை. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு நிறையா ஷீப், நிறைய வந்துட்டு அனிமல்ஸ் வச்சுருந்தாங்க. ரொம்பவே வந்துட்டு பார்க்குறதுக்கு க்யூட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம இந்த அனிமல்ஸ்க்கு வேணும்னா ஃபீட் பண்ணலாம். அது ஃபீட் பண்ணால் ரொம்பவே வந்து நம்மக்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதெல்லாமே பார்த்து முடிச்சுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு நம்மளோட நெக்ஸ்ட்டு ரைடுக்கு போயாச்சு. இது வந்துட்டு அந்த உடன் ஷூ தீமில் இருக்கிற ஒரு ஸ்லைடு தான். இதோட நேம் வந்துட்டு ஜெயண்ட் வுட் ஷூ ஸ்லைட். இது வந்து உள்ளேயே வந்துட்டு ஸ்டெப்ஸ்லாம் வச்சு அழகாக இருந்துச்சு. நானும் அதை ட்ரை பண்ணேன். அடல்ட்ஸுமே வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்பவே வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அந்த வில்லேஜ்குள்ளே இருக்கிற சர்ச்சுக்கு தான் போயிருந்தோம். இது வந்து ஒரு குட்டியாக அழகாக இருந்துச்சு இந்த சர்ச். என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு நின்று ப்ரேலாம் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தாங்க பாப்பா கூட. பார்க்குறதுக்கே வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு நம்ம வந்து இப்போ டிராக்டர் ரைடுக்கு தான் வந்துட்டு போக போகிறோம். இந்த ரைடு வந்து நாங்களுமே ட்ரை பண்ணோம். பட் எங்களால் வந்து ஷூட் பண்ண முடியலை. ஏன்னா நாங்கள் 3 பேருமே போனதுனால. அதனால் வேறு ஒருத்தவங்க போனதை நான் உங்களுக்கு வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த இடம் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ வந்து அந்த வில்லேஜ் பீப்புள் வந்து எவ்வளோ வந்து க்ரியேட்டிவ் மைண்டாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் யோசித்தேன். ஸோ அந்த வாட்டர் ஃப்ளோ வந்துட்டு அந்த லேக்கில் எவ்வளோ அழகாக போகுது. ஸோ இதை கூட வந்துட்டு அவங்க யோசித்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அங்கனுக்குள்ளே நின்று நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் நிறையா எடுத்துகிட்டு இருந்தோம். ஓவராலாக அந்த வில்லேஜ் வந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு இடமுமே வந்துட்டு நமக்கு ஃபோட்டோஸ்க்காகட்டும், கிட்ஸ் வந்து விளையாடுறதுக்காகட்டும் எல்லாமே வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு. அங்கே வந்து கிட்ஸ் பார்க்குமே வந்து அவங்க செட் பண்ணியிருந்தாங்க.
நெக்ஸ்ட் வந்துட்டு அவங்களோட ஷூ ஆக்டிவிட்டி ஏரியாவில் நானும் பாப்பாவும் அந்த ஷூ வாக் பண்ணிகிட்டு இருந்தோம். அதை முடிச்சுட்டு அவங்களோட கிளாஸ் ரூமுக்கு தான் போயிருந்தோம். ஸோ அந்த வில்லேஜில் வந்து கிளாஸ் ரூம் எக்ஸாக்டாக எப்படி இருக்கும் அப்படின்றத வந்துட்டு இவங்க ரீக்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நாங்களும் வந்து டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட்டாக வந்து ஒரு சீன் க்ரியேட் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தோம். ரொம்பவே வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். I'm Sachin. Oh, I'm Shalini. அதில் எழுதியிருக்கிற வேர்ட்ஸ் எல்லாமே வந்து டச் வேர்டாக தான் இருந்துச்சு. அதை தான் வந்து நான் காமிச்சிட்டு இருந்தேன் என் ஹஸ்பண்ட் கிட்ட. அதை முடிச்சுட்டு அவங்களோட சீஸ் மேக்கிங் ஃபேக்ட்ரிக்கு தான் வந்துட்டு நாங்கள் போயிருந்தோம். அங்கே வந்து எவ்வளோ வெரைட்டி ஆஃப் சீஸ் இருக்குன்னு சொல்லவே முடியாது, அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த சீஸ்லேயே மேக் பண்ணுற பிஸ்கெட்ஸ், கேக்ஸ் எல்லாமே வந்துட்டு அவங்க சேல்க்காக வச்சுருந்தாங்க. இது என்னன்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஐ திங்க் அவங்களோட சீஸ் மேக் பண்ணுற ஒரு மிஷினாக தான் வந்துட்டு இருக்கும். அந்த காலத்தில் வந்து இதில் தான் சீஸ் மேக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா அவங்களோட சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு தான் போயிருந்தோம். இது வந்துட்டு இங்கே வந்துட்டு ஃபஜ் வந்து ஒரிஜினலாக மேக் பண்ணுறாங்க அவங்களே நம்ம கண்ணு முன்னாடி. ஸோ அதை வாங்குறதுக்காக நிறையா பேர் வந்து வந்திருந்தாங்க. நாங்களும் வந்து கொஞ்சம் சாக்லேட்ஸ் எல்லாமே வந்து வாங்கிட்டு அங்கே நின்று பார்த்துட்டு இருந்தோம் அவங்க எப்படி மேக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது போக ஹோம் டெக்கார் திங்ஸ் எல்லாமே வந்துட்டு அவங்க ரொம்ப யூனிக் டிசைனில் வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு வந்துட்டு ஒவ்வொன்றுமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பட் வந்து அவங்களே மேக் பண்ணுறதுனாலையோ என்னமோ வந்துட்டு ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. பட் எல்லாமே வந்து பார்க்க க்யூட்டாக அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அவ்வளோதாங்க. ஓவராலாக நாங்கள் இங்கே என்னென்ன பார்த்தோம் அப்படின்றத நான் உங்ககிட்ட வீடியோவில் காமிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நாங்கள் விண்மில் ஐலாண்டுக்கு தான் போயிருந்தோம் டூலிப் ஃப்ளவர்ஸ்லாம் பார்க்குறதுக்காக. இந்த ஃபெஸ்டிவல் பற்றி சொல்லணும் அப்படின்னா இது வந்துட்டு 1929 ஹாலண்டோட ஹை ஸ்கூல் டீச்சர் மிஸ் லிடா ரோஜர்ஸ் அவங்க தான் அதை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டச் வில்லேஜோட தீமை பேஸ் பண்ணி தான் இந்த ஃபெஸ்டிவல் ஃபுல்லாகவே நடக்குது. இவங்க வந்துட்டு அப்போவே 100,000 டூலிப் பல்ப்ஸை வந்துட்டு நெதர்லாந்துலேருந்து இங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அதுதான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டெவலப் ஆகி இப்போ வந்துட்டு அரவுண்ட் 4.5 மில்லியன் டூலிப்ஸ் வந்து த்ரூ அவுட் த சிட்டி வந்து இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டூலிப் ஃபெஸ்டிவல் வந்துட்டு மேயோட ஃபஸ்ட் வீக்கில் தான் நடக்கும். 8 to 9 days வரைக்கும் வந்துட்டு இந்த ஃபெஸ்டிவல் நடக்கும். நெக்ஸ்ட் நம்ம இந்த ஃபார்மில் முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த விண்மில் பற்றி தான். இது வந்துட்டு எப்போ பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1760 வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து நெதர்லாந்துலேருந்து இங்கே 1964 தான் வந்துட்டு மூவ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இதோட மொத்த ஹைட் வந்துட்டு 125 feet இருக்குது. இது வந்து அத்தன்டிக்காக ஒரு டச்சோட விண்மில் மாதிரியே வந்துட்டு ஒர்க் ஆகும்னு சொல்கிறாங்க. இது வந்து ஸ்டில் இன்னமுமே வந்துட்டு ஒர்க் ஆகும். இது இன்னமுமே விண்ட் பவரை வந்துட்டு யூஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த விண்மில்குள்ளே அப்படி என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ஷூ மேக்கிங் வந்துட்டு ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து அவங்க எப்படி ஷூஸ்லாம் வந்துட்டு மேக் பண்ணுறாங்க. ஸோ ஒரு வுட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அவங்க வந்து அந்த ஷூவை ஃபினிஷ் பண்ணுற வரைக்கும் அவங்க வந்து எந்தெந்த ஷேப்பில் வந்துட்டு கொண்டு வந்து வச்சுருக்காங்க அப்படின்றத நமக்கு வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து காட்டியிருக்காங்க. அதுக்காக அவங்க யூஸ் பண்ணுற டூல்ஸையுமே வந்துட்டு அவங்க எக்ஸிபிஷன் மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபார்முக்கு தான் போக போகிறோம். வாவ், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸ்ப்ரிங்கோட அழகே இந்த டியூலிப் ஃப்ளவர்ஸ் தான்.